மாணவர்களே, வரவேற்கிறோம். இந்த தலைப்பில் கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங் GTAW மூலம் 1.6 mm திக்னஸ் கொண்ட ஃபிளாட் பொசிஷனில் உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷீட்டின் மேல் ஸ்கொயர் பட் ஜாயிண்ட் உருவாக்குவது பற்றி பார்க்கலாம். இந்த தலைப்பின் முடிவில் உங்களால் SS ஷீட்ஸை தயாரிக்கவும், ஷீட்டை ஸ்கொயர் பட் ஜாயிண்டில் வைத்து டேக் வெல்ட் செய்யவும், GTAW செயல்முறை மூலம் வெல்ட் செய்யவும், மேற்பரப்பு குறைபாடுகளுக்காக வெல்டை பரிசோதிக்கவும் முடியும். இப்போது GTAW மூலம் 1.6 mm தடிமன் கொண்ட ஃபிளாட் பொசிஷனில் உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷீட்டின் மேல் ஸ்கொயர் பட் ஜாயிண்ட் உருவாக்குவதை கண்காணிப்பதற்கு தேவைப்படும் கருவிகளை பற்றி பார்க்கலாம். ஸ்டீல் ரூல், ஸ்கிரைபர், ball peen hammer, tri-square, tongs, steel wire brush, filler rods, welding torch, key and spanner, helmet type screen, gas regulator cum flow meter, welding power source, shielding argon gas cylinder, tungsten electrode, foot switch, center punch. இப்போது GTAW மூலம் 1.6 mm தடிமன் கொண்ட ஃபிளாட் பொசிஷனில் உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷீட்டின் மேல் ஸ்கொயர் பட் ஜாயிண்ட் உருவாக்குவதை கண்காணிப்பதற்கான ப்ரீ வெல்டிங் ப்ரிப்பரேஷன்ஸை பற்றி பார்க்கலாம். பேஸ் மெட்டல் SA 240 டைப் 304L ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொண்ட லோ கார்பன் கிரேட்ஸை தேர்ந்தெடுக்கவும். SS ஷீட்டின் 2 துண்டுகளை தேவையான அளவு 1.6 mm தடிமன் மற்றும் 50 mm அகலம் மற்றும் 150 mm நீளத்திற்கு வெட்டவும். உயர்தரமான வெல்டுகளை பெற SS ஷீட்ஸின் மேற்பரப்புகளை சுத்தம் செய்யுங்கள். ஃபில்லர் வயர் ER 308L 1.6 mm தேர்ந்தெடுக்கவும். டங்ஸ்டன் எலக்ட்ரோட் EWTH2 2 mm தேர்ந்தெடுக்கவும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெல்டிங் மற்றும் பர்ஜிங் அதாவது ஆர்கனுக்காக ஷீல்டிங் கேஸை தேர்ந்தெடுக்கவும். ஃப்ளோ மீட்டரில் பொருத்தமான வாயு ஓட்ட வீதத்தை 10 முதல் 12 LPM வரை சரி செய்யவும். ஜாப் பீஸை டேக் வெல்ட் செய்யவும். ப்ரீ வெல்டிங் ப்ரிப்பரேஷன்ஸை பற்றி பார்த்துவிட்டோம். இப்போது GTAW மூலம் 1.6 mm தடிமன் கொண்ட ஃபிளாட் பொசிஷனில் உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷீட்டின் மேல் ஸ்கொயர் பட் ஜாயிண்ட் உருவாக்குவதை கண்காணிப்பதற்கான வெல்டிங் செயல்முறையை பற்றி பார்க்கலாம். டேக் வெல்ட் செய்யப்பட்ட ஜாயிண்டை டேபிளில் வைக்கவும். ரூட் பாஸை பாதுகாக்க ஒரு ஆதரவு வாயுவாக ஆர்கன் கேஸை ஆரம்பத்தில் 2 LPM ஓட்ட விகிதத்திலும் வெல்டிங்கின் போது 3 முதல் 4 LPM என்ற ஓட்ட வீதத்திலும் உள்ளிடவும். சரியான டார்ச் கோணத்தை பராமரிப்பதன் மூலம் பீடை தொடங்கவும், நிறுத்தவும், வெல்டிங் செய்யவும் மற்றும் இயக்கவும் பயிற்சி செய்யுங்கள். GTAW டார்ச்சை வெல்டிங் திசைக்கு எதிராக சுமார் 70 முதல் 80 டிகிரி வரையிலும், பேஸ் மெட்டல் சர்ஃபேஸ்க்கு எதிராக 90 டிகிரி வரையிலும் வைத்திருங்கள். டார்ச்சை இயக்குவதன் மூலம் ஆர்க்கை தாக்கவும். எலக்ட்ரோட் வெல்டு பூலின் பீடிங் எட்ஜாக இருக்க வேண்டும். ஸ்ட்ரிங்கர் பீட் நுட்பத்தை பயன்படுத்தி ரூட் பாஸை வெல்டு செய்யவும்.
வெல்டு பகுதி அதிக வெப்பமடைவதை தவிர்க்க குறைந்த வெப்ப உள்ளீட்டை பராமரிக்கவும். வெல்டிங்கில் ஏதேனும் மேற்பரப்பு குறைபாடுகள் உள்ளதா என்று பரிசோதிக்கவும். இப்போது GTAW மூலம் 1.6 மில்லிமீட்டர் தடிமன் கொண்ட ஃபிளாட் பொசிஷனில் உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷீட்டின் மேல் ஸ்கொயர் பட் ஜாயிண்ட் உருவாக்குவதை கண்காணிப்பதற்கு பின்பற்ற வேண்டிய முக்கியமான தகவல்களை பற்றி பார்க்கலாம். இடது பக்கமாக வைத்திருங்கள். எலக்ட்ரோடின் சரியான கோணம் மற்றும் டிராவல் ஸ்பீடை பயன்படுத்துவதன் மூலம் அதிகப்படியான டெபாசிஷனை தவிர்க்கவும். வெல்டில் ஏதேனும் மேற்பரப்பு குறைபாடுகள் உள்ளதா என்று பரிசோதிக்கவும். மின் இணைப்புகள் இறுக்கமாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். சரியான கலர் லென்ஸ்களை பயன்படுத்துங்கள். ஆர்க்கை வெறும் கண்களால் பார்க்க வேண்டாம். சரியான ஆடைகளை அணியுங்கள். வெல்டு பகுதியிலிருந்து எரியக்கூடிய பொருட்களை வெளியே வைக்கவும். வெல்டிங் மெஷினை எப்போதும் சரியாக எர்த் செய்யுங்கள். ப்ளோ ஹோல்ஸ். cracks. Edge of the plate melting off. Uneven bead width. Recap. இந்த தலைப்பில் GTAW மூலம் 1.6 mm thickness கொண்ட flat பொசிஷனில் உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷீட்டின் மேல் ஸ்கொயர் பட் ஜாயிண்ட் உருவாக்குவதை மானிட்டர் செய்ய கற்றுக்கொண்டோம். SS ஷீட்ஸை தயாரிக்கவும், ஷீட்டை ஸ்கொயர் பட் ஜாயிண்டில் வைத்து டேக் வெல்ட் செய்யவும், GTAW செயல்முறையின் மூலம் வெல்டு செய்யவும், மேற்பரப்பு குறைபாடுகளுக்காக வெல்டை சரிபார்க்கவும் முடியும். நன்றி மாணவர்களே, அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.